திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொழு நோய் தொடரின மூன கடல் தொழுதழிவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறில் உள்ளடக்கிய பேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிலந்தாழ்த்தி தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 27/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்வதோடு இன்றைய தினம் இந்த சிவன் ஆலயங்களிலே சாயங்காலங்களிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பிரதோஷ பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய பிரதோஷ விரத நாள். இந்த பிரதோஷ நாளிலே விரதமிருந்து சிவன் ஆலயங்களிலே நந்தியம்பெருமாளத்தில் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளும் கலந்து கொள்வதோடு அவையெல்லாம் இந்த பிரதட்சணம் வருகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடுகளையும் செய்து நந்தியம்பெருமாளுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவத்தையும் தரிசனம் செய்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த பிரதோஷ விரதம். அதுபோல இன்று வியாழக்கிழமை நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்ற வடதிசை நோக்கி அமைந்திருக்கின்ற வியாழ பகவானை நாம் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே பொன்னச்சி போன்ற மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய. அதேபோல தட்சிணாமூர்த்தி சிவனாலயங்களிலே தெற்கு திசையிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி. அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணக தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள் என்று போற்றப்பட்டவர். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன் குறுவடிவிலே வந்திருந்து உபதேசம் செய்ய போகிறேன் என்று அருள் கொடுத்தாராம். அவ்வாறு இறைவன் உபதேசம் செய்ய போகிறார் என்ற பொழுது 33 கோடி தேவர்கள் வாழுகின்ற தேவலோகத்திலே 4 பேர் தான் அந்த உபதேசம் கேட்க வந்திருந்தார்களாம். சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமார் என்கின்ற 4 முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் வாழுகின்ற தேவலோகத்திலே அந்த சுராசரங்களை ஆளுகின்ற இறைவனே உபதேசம் செய்ய போகிறார் என்ற பொழுதும் அந்த 4 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்ததாம். எனவே இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள்தான் சென்று வணங்கி வழிபாடு செய்ய முடியும். அந்த வகையிலே நாமும் அன்றாடம் தவற விடாமல் இறை வழிபாடுகளை செய்து இறைவருடையெல்லாம் பூர்ணமாக பெற்று
மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இன்று பிரதோஷ விரத நட்சத்திரத்திலே ஈடுபடுகின்றவர்கள் சிவன் ஆலயங்களிலே சென்று பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியை வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. சமஸ்த மங்களான் சுகம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 23ஆம் நாள். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் அவர் ஆற்றிய பணிகளிலே சாத்தானுக்கு எதிராக, அலகைக்கு எதிராக, தீமைக்கு எதிராக போர் புரிந்தார். இந்த சாத்தானினாலே அல்ல அலகையினாலே பீடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அலகையை விரட்டி அடித்தார். தீமையிலே இருந்து அவர்களை பாதுகாத்தார். பலர் அவரிலே குற்றம் கண்டுபிடித்து இவர் பேய்களினுடைய தலைவனாலே, பேல்செபூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேய்களினுடைய தலைவனாலே, அவருடைய சக்தியினாலே இந்த பேய்பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார், பேய்களை துரத்துகின்றார் என்று தவறாக குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய இந்த பணி இந்த மனித வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி மனிதர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கின்றவன் என்ற அந்த உண்மையை, கடவுள் எங்களுடைய அரணாக இருக்கின்றார், தீமைகளிலே இருந்து எங்களை காப்பாற்றுவார், இந்த இறைவனுக்கு நிறைவான சக்தி இருக்கின்றது, இந்த உலகத்திலே இருக்கின்ற தீமைகள் என்கின்ற சக்திகளை எல்லாம் வெல்ல முடியும் என்ற அந்த நம்பிக்கையையும், அந்த நம்பிக்கையை பலப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வு விடுதலை வாழ்வாக மலரும் என்ற அந்த உண்மையையும் போதித்தார். கிறிஸ்து அவர் தவம் இருந்த அந்த நோன்பு காலத்திலே அலகையினாலே சோதிக்கப்பட்டார். அப்பொழுது அந்த அலகையினுடைய சோதனைகளை எல்லாம் வென்று தான் இறை மகன் என்பதை நிரூபித்தார். நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். அந்த அலகை எங்களை தீண்ட முடியாது, எங்களுக்கு அருகாமையிலே வர முடியாது. அலகையும் இந்த தீமைகளும் இந்த செய்வினைகளும் இந்த துன்பங்களும் எல்லாம் எங்களுக்கு கடவுளுடைய அந்த சக்திக்கு அப்பாற்பட்டதாக எங்களை தாக்க முடியாது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய ஒரு மிக பெரிய பாடம் என்னவென்றால், கடவுளுடைய வல்லமை எங்களோடு என்றும் தங்கி இருக்கின்றது. கடவுள் எங்களோடு கூடவே பிரசன்னமாக இருக்கின்றார், கூடவே வழி நடக்கின்ற கடவுள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற கடவுள். கடவுளை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அதனாலே நாங்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அலகையினாலே, தீமைகளினாலே அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். பலர் எங்களுக்கு செய்வினை செய்திருக்கின்றார்கள். பலருடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு அவர்கள் சுமக்க முடியாத துன்பங்களினாலே அவர்கள் வருந்துகின்றார்கள். இந்த கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற அந்த ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். தவக்காலம் என்பது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற பல பாடங்களிலே, உண்மைகளிலே ஒன்று கடவுளுடைய வல்லமை. இந்த அலகையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை அவர் இறை மகனாக இருந்ததினாலே நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகையினாலே இந்த கடவுள் எங்கள் எல்லோருக்கும் அந்த சக்தியை தருகின்றார், அருளை தருகின்றார். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகின்ற பொழுது
கடவுளுடைய சன்னிதானத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் தூயவர்களாக அவருடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் பொறுப்போடும் நாங்கள் ஒழுக்கத்தோடும் அறநெறிகளோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருக்கும். இதை நாங்கள் ஆழமாக புரிந்து நம்ப வேண்டும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் அடிமைத்தனங்களிலே இருந்தும் அவர் விடுவிப்பதற்கு கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அதை கடவுள் நம்மோடு என்று சொல்லுகின்றோம். அதனாலே கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார். கடவுள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் கடவுளுடைய வல்லமையோடு எங்களோடு கடவுள் பயணிக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை உணர்விலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.
பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களில் இருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.